ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम् तत्सत्। இதுவரைக்கும் பார்த்த மந்திரங்கள் ஒரு தடவை சொல்றேன். ஓம் ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத் தேன த்யக்தேன புஞ்ஜீத்தாஹ மா கிருதः கஸ்ய சித்தனம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் मनसो मनः यत् वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुः अतिमुच्य धीराः प्रेत्यस्मात् लोकात् अमृता भवन्ति एको वशी सर्वभूतान्तरात्मा एकं रूपं बहुधा यः करोति तमात्मस्थं ये अनुपश्यन्ति धीराः तेषां सुखं शाश्वतं नेतरेषाम्. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது எல்லா இடமும் நிறைஞ்சிருக்குதோ அப்படின்னு ஈஷாவாசிய உபனிஷத்துல சொன்ன போதே உபாதான காரணம் கடவுள், உபாதான காரணமும் கடவுள் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது. ஏன்னா நகை செய்கிறவர் நகைகள் எல்லாம் இருக்க மாட்டார், தங்க நகைகள் எல்லாம் இருக்கும். நகைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி தங்கத்தில இருந்து வரும், உருவான பிறகு தங்கத்திலே தான் இருக்கும், அது அழியும் போதும் தங்கத்திலே தான் மறுபடி போய் சேரும். அப்ப இந்த மாதிரி உபாதான காரணத்துக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அந்த குணாதிசயங்கள் நாம இறைவன்ட இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அது ஈஷாவாசியம், எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னா தங்கம் தான் தங்க உலகத்துல எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கும், களிமண் தான் பானை உலகத்துல எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கும், பருத்தி தான் துணி உலகத்துல எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கும். அப்போ உபாதான காரணமாக இருந்தால்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறது அது தெளிவாக்குது. இனி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரத்துல இந்த படைப்பை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சக்தியாக பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னுங்கிறத பார்த்தோம். அதுல ஒரு உமாதேவி கதையெல்லாம் உண்டு. கண்டிப்பா இந்த மந்திரத்தோட தொடர்புபடுத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கதை தான். அது உங்களுக்கு உயர்நிலை பாடத்துல இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணத்தோட நான் அந்த கதையை நான் சொல்லலை. உமா வர்ற கதை அது. அதுக்கு பின்னாடி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இதுக்கு ஒரு விளக்கமாகத்தான் அந்த கதையை சொல்லப்பட்டிருக்குன்னு நாம எடுத்துக்கணும். அது இந்த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மந்திரம். அடுத்தது கட்டோபனிஷத் மந்திரத்துல ஏகக, ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிச்சு சர்வபூதாந்தராத்மா, எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் நிறைஞ்சிருக்கிறார். தங்கம் எப்படி நகைகள்ல எல்லாம் நிறைஞ்சிருக்குதோ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கிறதுனால இந்த இதுலயும் நமக்கு தெரியுது அவர் தான் உபாதான காரணமாகவும் இருக்கிறாருங்கிறத ரிஷிகள் வேதங்கள் சொல்லுது அப்படின்னு. மட்டும் இல்ல, ஏகம் ரூபம் பகுதாய கரோதி, தங்கம் ஒரே ரூபமா இருக்கிறது பல்வேறு நகைகளா மாறுது. அதே மாதிரி ஒரே ஆளா இருக்கிற கடவுள் தான் இந்த உலகமாக பரிணமிக்கிறார் அப்படிங்கிறத இந்த வரி சொல்லுது. இதுலயும் நமக்கு தெரியுது கடவுள் உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு. நான் திருப்பி திருப்பி இதை சொல்றேன் அப்படின்னா, கடவுள் நிமித்த காரணமா இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அதுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு கூட கடவுள் நிமித்த காரணம் அப்படின்னு. கடவுள் தான் உலகத்தை படைச்சார். எப்படி நகைகளை ஆசாரி உருவாக்குறாரோ, பானையை குயவன் உருவாக்குறாரோ, நெசவாளி
துணிகளை உருவாக்குறாரோ இந்த மாதிரி கடவுள் தான் உலகத்தை படைச்சாருங்கிற கருத்துல யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. நிமித்த காரணம் கடவுள் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா அவங்க அது மட்டும்தான் கடவுள்னு நம்புறாங்க. அதனால என்ன பண்றாங்க, பரலோகத்தில் பனை மண்டையில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்ட்டு சொல்லி பிதாவை பார்த்து கும்பிடுறாங்க. பிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம், ஆம்பளைன்னு அர்த்தம். அவங்க எல்லாத்திலையும் இந்த குழப்பம் உண்டு. செமிட்டிக் மதங்கள், மதவெறி பிடிச்ச மதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஆம்பளை அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அவர் அப்பான்னு சொல்ற வார்த்தையிலும் தெரியுது, வேற இடங்கள்லயும் God is formless, he is in heaven அப்படிம்பாங்க. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவன் சொர்க்கத்துல இருக்காரு அப்படின்னு. ஏன்யா கடவுளுக்கு தான் உருவம் இல்லையா, அப்புறம் ஆம்பளைன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு புத்திசாலிகளா இருந்தா கேட்பாங்க. புத்தி அடமான வச்சவங்க கேட்க மாட்டாங்க, அந்த மதத்துக்கு மதம் மாறி போயிடுவாங்க. அப்போ அவங்க பொதுவா பாத்தீங்கன்னா கடவுள் ஆம்பளை, அப்பா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா, இந்து மதத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவில பாத்தீங்கன்னா அவன்னு சொல்லியிருக்கோம், அவள்னு சொல்லியிருக்கோம், அதுன்னு சொல்லியிருக்கோம். சரி இப்படி எல்லாம் சொன்னா ஏதாவது மரமட்டைக்கு புரியாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆணல்லன் பெண் அல்லன் அலியும் அல்லன் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கோம். ஆண் தான் பெண்ணு தான் அலியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது கிடுக்கி பிடின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வேதத்துல அழகா பார்க்க முடியும். நான் போன வகுப்புல நினைக்கிறேன் சொன்னேன், ஏகமேவ அத்விதீயம். ஒண்ணுன்னு சொன்னா போறாதா அப்படின்னா இல்ல அத்விதீயம்னு சொல்லும். அத்விதீயம் சொன்னா போறா இல்ல ஏகம்னு சொல்லும். ஏன்னா நம்ம புத்திய பத்தி வேதத்துக்கு ரிஷிகளுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது ஒரு ஓட்டை கிடைச்சா அந்த சத்துக்குள்ள பூந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. அப்படிங்கிறதுனால எந்த விதமான தவறான எண்ணங்களுக்குள்ளேயும் போய் நாம மாட்டிக்க கூடாது, தவறாக புரிதல் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரிஷிகள் ரொம்ப தெளிவான வார்த்தை பிரயோகங்களை வச்சிருப்பாங்க. அதை நாம பார்க்க முடியுது. அதனால மற்றவங்களை மாதிரி இல்லாம நாம நம்முடைய வேதங்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா கிடுக்கி பிடி போட்டு விஷயங்களை பயன்படுத்தும். இப்படித்தான் இது, அப்படியும் கிடையாது, இப்படியும் கிடையாது, இப்படித்தான். அதைத்தான் நம்ம சொல்லுவோம் நேதி நேதி இதி இதி அப்படின்னு. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அந்த தப்பு அபிப்பிராயங்களை எல்லாம் நீக்கிக்கிட்டு இதுதான் 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 சரியான அபிப்பிராயங்களை எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள போடும். கீதையிலையும் நீங்க இதை பார்க்க முடியும், நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாத்துலயும் இதை பார்க்க முடியும். தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு நீக்கி சரியான அபிப்பிராயங்கள் எல்லாம் இது இது இதுன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கும். அதனால நமக்கு ஐயன் திரிவர கற்றல்னு சொல்லுவோமே, அது பொதுவா நம்ம நாட்டு நூல்களை கற்கும் போது நமக்கு வரும். அந்த விசேஷம் நம்முடைய சாஸ்திரங்கள்ல இருக்கு. அது தெரிஞ்சு படிக்கும்போது நமக்கு ஆனந்தமாகவும் இருக்கும். வித்யானந்தம் சொல்லுவாங்க, அந்த ஆனந்தம் கூட நமக்கு கிடைக்கும். சரி, எப்படியானாலும் கடவுள் ஆம்பளை தான் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம், அவர் நிமித்த காரணம் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆம்பளை தான் பொம்பளை தான் அழியும் தான் அப்படின்னு சொல்றோம். அவரை பயன்படுத்தக்கூடிய பிரதி பெயர் சொற்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ப்ரோனவுன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சர்வநாம சப்தம் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அவன், அவள், அது, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நாம எல்லாத்தையும் சகட்டு மேரிக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை படிச்சுக்கிட்டு ஒரு வெளிநாட்டு புத்திசாலி சோக்கால்டு புத்திசாலி கூமிட்ட அவன் என்ன நினைச்சாரு அப்படின்னா, வேதத்துல எழுதினவங்களுக்கு அறிவே இல்லை, ரொம்ப குழப்பமா இருக்காங்க, ஒரு தடவை அப்படி சொல்றாங்க, இன்னொரு தடவை இப்படி சொல்றாங்க அப்படின்னு அந்த எழுதி வச்சிருக்காரு. நாம ஏன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம்னா, அப்படி சொன்னா நீ இப்படி நினைச்சிடக்கூடாது, இப்படி சொன்னா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால அந்த குழப்பத்துக்குள்ள மாட்டக்கூடாதுங்கிறதுனால கடவுளை நீங்க எந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ளேயும் எந்த அடைப்புக்குறிக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவருக்கு உருவம் கிடையாது, ஆனா அவர் தான் எல்லா உருவமும் இருக்கார். அவருக்கு பேரு கிடையாது, ஆனா அவருக்கு தான் 1000 பேரு. அவருக்கு வடிவம் கிடையாது, அவர் தான் எல்லா வடிவமாகவும் இருக்காரு. இப்படி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி முறைகளை பெரியவங்க கடைபிடிச்சிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு புரியலைங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு அறிவில்லைன்னு அந்த வெள்ளைக்காரன் சொன்னது மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது. பெரியவங்க கிட்ட, விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நாம போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தீர்மானத்துக்கு வரணும். இந்த இடத்துல கடோபனிஷத் அழகா சொல்லுது, ஏகம் ரூபம் பகுதா கரோதி, ஒண்ணு பலவாக ஆகுது அப்படிங்கிற பல இடங்கள்ல வருது, இந்த மந்திரத்திலையும் வருது. இப்படி வருதுனாலே கடவுள் உபாதான காரணமாகவும் இருக்கிறாருன்னு தெரியுது. அதனால
அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்து மதத்துல இருக்கு. கடவுள் பெண்ணாகவும் இருக்கிறார். நவராத்திரி வரப்போகுது, 9 நாள் கொண்டாட போறோம். கடவுள் பெண்ணாகவும் இருக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம்னா, பிரகிருதி, மாயா, மாயாங்கிற வார்த்தை பெண்பால் வார்த்தை, இந்த மாதிரில நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? உபாதான காரணமாகவும் இருக்கிறாருங்கிறத சொல்லாம சொல்றதுதான் நம்ம பெண்பால் வார்த்தையை வச்சுக்கிறோம். அம்மை அப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிமித்த காரணமும் அவர் தான், உபாதான காரணமும் அவர் தான். அம்மைன்னு சொன்னா உபாதான காரணம், அப்பன்னு சொன்னா நிமித்த காரணம். கீதையில கூட கிருஷ்ணன் சொல்வாரு, பிதாகமஸ்ய ஜகத்தக, நான் தான் இந்த உலகத்தினுடைய அப்பா. பீஜ மாதா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுவார். நான் தான் இந்த உலகத்தினுடைய அம்மாவும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துலயும் நம்ம உடனே நம்ம உயர்நிலை வகுப்புல சொன்னது மாதிரி அந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. வார்த்தைகளுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜோதின்னு சொன்னா அதுக்கு என்ன உள்ள அர்த்தம், உள்ளேன்னு சொன்னா அதுக்கு என்ன உள்ள அர்த்தம், அதே மாதிரி மாதா பிதான்னு சொன்னா அதுக்கு என்ன உள்ள அர்த்தம். பிதா அப்படின்னா நிமித்த காரணம், மாதா அப்படின்னா உபாதான காரணம். பொதுவா எந்த ஒரு பொருள்லையும் 2 காரணமாக அடிப்படையா வேணும். இந்த 2 காரணமாகவும் ஒரே ஆள் இருக்கிறார் அப்படிங்கறது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இதை நாம சொல்றோம். இதை பொதுவா இந்து மதம் மட்டும்தான் உலகத்துல சொல்லுது, வேற எந்த மதங்களும் இவ்வளவு தெளிவாக இந்த விஷயத்துல இல்லை. அதுக்கு அவங்களுக்கு வேற சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. நம்ம அடுத்த ஒரு மந்திரம் இந்த பிரச்சனைய பத்தி பேசுறதாக வருது, அங்க கொஞ்சம் அடுத்தது பார்ப்போம். இப்ப இது அறிவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தேஷாம் சுகம் சாஸ்வதம், அவங்களுக்கு தான் நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு கடோபனிஷத் மந்திரம் சொல்லிச்சு. அடுத்த மந்திரம் நம்ம பார்த்துட்டு இருந்த போது சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த வகுப்பு முழுமையடையல. ஆனால் நம்ம அந்த வகுப்பையே மறுபடியும் பார்ப்போம். வேதாந்தத்துல ஒரு இது இருக்கு, பொதுவாக புனருக்தி தோஷம். அதாவது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுறது குறை, குற்றம். பொதுவாக குடிகாரங்க தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க. ஆனா வேதாந்தத்துல புனருக்தி தோஷம் கிடையாது, மீண்டும் மீண்டும் சொல்றது குற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு சிரமமான விஷயமா இருக்கிறதுனால இது அவர்களுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்துல பாத்தீங்கன்னா 9 தடவை தத்துவமசி தத்துவமசின்னு அப்பா பையனுக்கு சொல்லுவார். இந்த மாதிரி வேறையும் பல இடங்களை நாம பார்க்கிறோம். புரிகிற வரைக்கும் சொல்லணுங்கிறதுனால தான் பகவத்கீதை 700 ஸ்லோகமாக போச்சுது, 18 அத்தியாயங்கள் போச்சுது. அர்ஜுனனுக்கு புரிகிற வரைக்கும் கிருஷ்ணன் விடவே இல்லை. அதனால புரிகிற வரைக்கும் சொல்லணுங்கிற முறை இருக்கிறதுனால திருப்பி சொல்றதுங்கிறது வேதாந்தத்துல தோஷம் இல்லை. மற்றபடியும் ஏற்கனவே சொன்னதை யாரு ஞாபகம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மறுபடி கேட்கும் போது போர் அடிக்கும். ஏற்கனவே சொன்னதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டவங்களுக்கு அதுவும் பிரச்சனை இருக்காது மறுபடி கேட்கறதுனால. இப்போ பிரஷ்ன உபநிஷத்தினுடைய மந்திரத்தை பார்ப்போம். அராயிவரதனாபூ கலாயஸ்மின் பிரதிஷ்டிதாஹ யம் வேத்யம் புருஷம் வேத யதா மாவோ மிருத்யு பரிவதா இதி. இந்த இதுலயும் கடவுள் தான் மையம், அவரை ஆதாரமாக வைத்துதான் எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறது அடிப்படை கருத்து. தங்கம் தான் ஆதாரம், அதை ஆதாரமாக வச்சுதான் நகைகள். மண்ணு தான், களிமண்ணு தான் ஆதாரம், அதை ஆதாரமா வச்சுதான் பானைகள். பருத்தி தான் ஆதாரம், அதை ஆதாரமாக வச்சுதான் மற்ற ஆடைகள். இது உபாதான காரணம் தான் கடவுளுங்கிறத இதுவும் சொல்லுது. இப்போ இந்த ரெண்டையும் நாம புரிகிறதுக்காக வேண்டி 2 வார்த்தைகள் கொடுக்கிறோம். எது ஆதாரமா இருக்குதோ அதை நாம சத்தியம்னு சொல்றோம், எது சார்ந்து இருக்குதோ அதை மித்தியான்னு சொல்றோம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், மித்தியானா பொய், இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவங்களா ஒரு இல்லாத அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வேதாந்திகள் அத்வைதிகள் இவங்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு அறிவு பத்தல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதனால அப்படி கிடையாது.
நாம சத்தியம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, எது 3 காலத்திலயும் இருக்குதோ அது சத்தியம். மாலைன்னு எடுத்துக்கிட்டா அது 3 காலத்திலயும் இல்ல. மாலைக்கு உருவான டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் டெத் உண்டு. ஆனா தங்கம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு டேட் ஆஃப் டெத் கிடையாது. டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது, டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. மாலைக்கு முன்னாடி இருந்தது, மாலைக்கு பிறகும் அது இருக்கும். அப்ப எது முக்காலத்திலையும் இருக்குதோ அது சத்தியம். ஆத்மா முக்காலத்திலையும் இருக்குது, அதனால அது சத்தியம். நம்ம போன உயர்நிலை வகுப்புல பார்த்தது மாதிரி குழந்தை பருவம் இளமை பருவம் மாறினாலும் நாம மாறுறதில்ல. குழந்தை பருவம் வருது போகுது, நாம எப்பவும் இருக்கிறோம். இளமை பருவம் வருது போகுது, நாம எப்பவும் இருக்கிறோம். முதுமை வருது போகுது, நாம எப்பவும் இருக்கிறோம். உடல் வருது போகுது, நாம எப்பவும் இருக்கிறோம். அதனால நாம சத்தியம். மித்யா எதுன்னா, உடல் வருது போகுது அது மித்யா, குழந்தை பருவம் வருது போகுது அது மித்யா. எது வருது போகுதோ, எது தான் இருக்கிறதுக்கு இன்னொன்னு சார்ந்து இருக்குதோ அதிஷ்டான அனன்யத்துவம் அப்படின்னு சொல்றோம், அது மித்யா. சத்து அசத்பியாம் அனிர்வச்சனியம், உண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி எது இருக்குதோ அது மித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி சத்தியம்னா என்ன, மித்யானா என்ன, நம்ம கிட்ட தெளிவான விளக்கங்கள் இருக்கு. இந்த தெளிவான விளக்கங்களுடைய அடிப்படையில நாம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப இங்கேயும் ஆதாரமா இருக்கிறது, எப்படி ஒரு ரத சக்கரத்துல ரதத்தினுடைய அச்சாக மையமாக ரத நாபி இருக்கு, அதுல இருந்து ஃபோக்ஸ் அல்லது கம்பிகள் அதை சுற்றி இருக்கிற அந்த வட்டத்தை மண்டலத்தை தாங்கிக்குது. அதே மாதிரி கடவுள் எல்லாம் மையமாக இருக்கிறார், அவரை ஆதாரம் வைத்து இந்த உலகம் இருக்குது. இப்படிங்கிறதை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன்தான், அவனை மரணம் அப்படிங்கிறது தாக்காது, துன்புறுத்தாது அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துலயும் எல்லா இடமும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ கடவுள் 7வது வாரத்துல இருக்காருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, கடவுள் 4வது வாரத்துல இருக்கிறாருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, கடவுள் 7வது வாரத்துல மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்ப நாம கடவுள் கைலாசத்துல இருக்காருன்னு சொல்லுவோம், வைகுண்டத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவோம், தென்னாடுடைய சிவன் சொல்லுவோம், எந்நாட்டவருக்கு இறைவன் சொல்லுவோம், அவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள அப்படி இருக்கிறாருன்னு சொல்லுவோம். நாம தெளிவா இருக்கிறோம். சில பேருக்கு மனசு தோணலாம், நம்மளும் கைலாசத்துல இருக்காருன்னு சொல்றோமே, நம்மளும் வைகுண்டத்துல இருக்காருன்னு சொல்றோமே அப்படின்னு தோணலாம். நம்ம சொல்றதுக்கு மற்றவங்க சொல்றதுக்கு வித்தியாசம் உண்டு. அவங்களுக்கு 7வது வாரத்துல மட்டும்தான் இருக்காரு, 4வது வாரத்துல மட்டும்தான் இருக்காரு, அங்க சிம்மாசனம் போட்டு அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. நமக்கு அப்படி இல்லை, கடவுள் கைலாசத்திலயும் இருக்காரு. யாரு கடவுள் எல்லா இடமும் இருக்காரோ, யார் இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிறாரோ அவர் எல்லா இடமும் இருந்தாகணும். அப்படி எல்லா இடமும் இருக்கிறவர் கல்லுல, மண்ணுல, மனுஷன்ல, கைலாசத்துல, தென்னாட்டுல, எந்நாட்டுல எல்லாம் இருப்பாரு. இந்த தெளிவான புரிந்து கொள்ளுதலோட நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, கடவுளை வழிபட்டிருக்காங்க. இது நமக்கும் வரணும். அதனால அவனுக்கு மரணம் பயம் கிடையாது, மரணம் அவனை துன்புறுத்தாது. ஏன்னு பாருங்க, நமக்கு தெரிஞ்சு போகுது இந்த உடம்பு மித்யா, இந்த உடம்பு, மனசு மித்யா, புத்தி மித்யா, நம்முடைய சம்பாத்தியம் மித்யா, நம்முடைய உறவுகள் மித்யா, இதெல்லாம் இருக்கிற போது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திக்குவோம். ஆனா இது நிரந்தரமா கிடையாதுங்கிறது நமக்கு தெளிவோட பயன்படுத்துறதுனால நாம என்ன பண்ணுவோம், அதனால பாதிக்கப்பட மாட்டோம். அப்போ சாதாரணமா நமக்கு மரண பயம் எதனால வருது, நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறனால வருது. டேட் ஆஃப் பர்த் இருக்கிற எனக்கு ஒரு டேட் ஆஃப் டெத் வரும், நம்ம பயப்படுறோம். ஒன்ன நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், அதை இழக்கலாம்னு நினைச்சு துக்கப்படுறோம், கவலைப்படுறோம். அது மாதிரி நமக்கு அழகு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அந்த அழகு போயிரும்னு நினைக்கிறோம். நம்ம வெள்ளையா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், வெயில்ல போனா கருத்துருவோம்னு நினைக்கிறோம். நம்ம முடி கருப்பா இருக்கு நினைக்கிறோம், செம்பருத்தி எல்லாம் தேய்ச்சி அல்லது டாபர் ஹேரா எல்லாம் தேய்ச்சி கருப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். அது வெள்ளை ஆயிருமோ நமக்கு பயமா இருக்கு. எப்படி எது எது நமக்கு வந்து சேருதோ அது எல்லாம் போயிடுமோங்கிற பயம் நமக்கு இருக்கும், நம்முடைய அறியாமையினால. அதை நாமன்னு நினைக்கிறதுனால இது இருக்கும். எப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது உண்மை, கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், அவர் நித்தியமானவர் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்குதோ, தம் புருஷம் ஏக வேத, அந்த ஆதார உண்மைய தெய்வத்தை யார் உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கவலையை கொடுக்காது. அதனால உடம்பு நானு நினைக்க மாட்டாங்க, உடம்பு அழிகிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த உடம்பு போனா என்ன, பழைய துணி போனா புதிய துணி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சய்யாதி நவானி தேகி.
உயர்நிலையில 2வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு பாடல். பழைய துணி எழுதுவதுன்னா தூக்கி போட்டுக்கிட்டு புதிய துணி, இதெல்லாம் பழைய காலத்துல. இந்த காலத்துல அப்படி இல்லைல்ல, புதிய துணியே நேத்தைக்கு போட்டா இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு இன்னொரு புது துணி எடுத்துக்குவாங்க. எப்படியானாலும் புது துணி வருதுன்னா சந்தோஷப்படுறோம், பழைய துணியை பத்தி கவலைப்படுறது இல்லை. அது மாதிரி பழைய உடம்பு போச்சுதுன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு புது உடம்பு வரப்போகிறது நிச்சயம். அதனால நம்ம இறப்பு அப்படிங்கிறது சந்தோஷப்படக்கூடிய விஷயமா மாறிடும். ஆஹா, எனக்கு இப்ப காது கேட்கல, கண்ணு தெரியல, பல்லு ஆடுது, தோலெல்லாம் சுருங்கிட்டுது, நிக்க முடியல, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. இப்போ நான் இந்த துன்பத்துல இருந்தெல்லாம் விடுபட்டு ஃப்ரெஷ்ஷா, கார்டன் ஃப்ரெஷ்ன்னு சொல்றது மாதிரி ஒரு இளம் உடம்பு எடுக்க போறேன், பிஞ்சு உடம்பு எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் படுவோம். யாரு? தெளிவாக கடவுள், அவர் தான் இந்த உலகத்துக்கு மையம், அதை ஆதாரம் வச்சுதான் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய முழு பரிமாணத்துல புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இந்த தெளிவு இருக்கும், அவங்களை மரணம் துன்புறுத்த முடியாது அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அடுத்த மந்திரம். இந்த மந்திரம் இந்த வகுப்புல முடிச்சுக்குவேன்னு எனக்கு தோணல. ஆனால் இந்த மந்திரத்துக்கு நிறைய அஸ்திவார விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பரீட்சை பண்ணி பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒரு மந்திரம், நிறைய குழப்பங்களை நீக்கிற ஒரு மந்திரமும் கூட. யதா ஊர்ண நாபிஹி சிருஜதே கிருண்ணதே ச. யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேஷ லோமானி ததா அக்ஷராத் சம்பவதி இஹ விஸ்வம். யதா ஊர்ண நாபிகி சேரும்போது யதோர்ண நாபிகி, சிருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சேரும்போது பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத். இதை சத புருஷாத், பாவ உதடு ஒட்டாம சொல்லலாம், சேர்த்து சொல்லும்போது சத புருஷாத் அல்லது சதக புருஷாத் அப்படின்னு சொல்லலாம். கேஷ லோமானி, கேசலோமானி ஒரே வார்த்தை, சமஸ்கிருதத்துல சேர்த்து எழுத முடிஞ்சனால புருஷாத் கேசலோமானி கூட சேர்த்து எழுதுவாங்க, மற்றபடி அது 2 வார்த்தை தான். ததா அக்ஷராத் சேரும்போது ததாக்ஷராத் தனி வார்த்தை, சமஸ்கிருதத்துல சேர்த்து எழுத முடிஞ்சனால அடுத்த வார்த்தையோட சேர்த்துடுறாங்க. சம்பவதி இக ரெண்டும் சேரும்போது சம்பவதீக, சம்பவதி தீ குறில், சம்பவதி இக சேரும்போது சம்பவதீக விஸ்வம். இது அந்த வார்த்தைகள் சேரும்போது வர்றது. இல்லை, சம்பவந்தி அப்படிங்கிறது நிகழ்காலம், சம்பவதி அப்படிங்கிறது நிகழ்காலம். சம்பவதி ஒருமை, சம்பவந்தி பன்மை. இந்த இடத்துல ஒரு தகவல் நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். சமஸ்கிருதத்துல 12 காலங்கள் மன்னிக்கணும் 10 காலங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் மட்டும் இல்லை, எதிர்காலத்திலும் இறந்த காலத்திலும் பல்வேறு வகைகளும் உண்டு. அப்புறம் மூட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி காரணங்களால அது 10 பிரிவா இருக்குன்னு சொன்னேன். இது ரொம்ப விசித்திரமான விஷயம் கிடையாது. ஆங்கிலத்துல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதை மாதிரி நாளாட்டு எல்லாம் பிரிஞ்சிடும். அது சில இதுக்கெல்லாம் உதாரணங்கள் தெய்வம் கூட காட்டிக்கிடாது, ஆனால் டென்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 12 டென்ஸ் இருக்கு, அவங்க நம்மளோட ஒருபடி மேல, அவங்க 12 வச்சிருக்காங்க, நம்ம 10 தான் வச்சிருக்கோம். சில பேர் வேதே இன்னும் லேட் வேதேன்னு ஒன்று வச்சிருக்காங்க, சேர்த்தா கூட நம்ம அவங்கள தாண்ட முடியாது. சரி, எப்படியானாலும் ஏற்கனவே சொன்ன விஷயத்துல ஒரு தெளிவுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். மந்திரம் சேர்த்து சொல்றேன், படிக்கிறேன். இது முண்டக உபநிஷத்துல வரக்கூடிய மந்திரம்.
இந்த முண்டக உபனிஷத்து ஆரம்பிக்குது, எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு போய் கேட்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மந்திரம் வருது. தங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா தங்க உலகத்தை எல்லாம் தெரிஞ்சது மாதிரி, பருத்தியை தெரிஞ்சுக்கிட்டா ஆடை உலகத்தை எல்லாம் தெரிஞ்சது மாதிரி, களிமண்ணை தெரிஞ்சுக்கிட்டா பானை உலகத்தை எல்லாம் தெரிஞ்சது மாதிரி, கிட்டத்தட்ட இதே கருத்து தான் சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் வரும். அதே மாதிரி ஒரு கேள்விதான் இந்த முண்டகோ உபனிஷத்துலையும் வருது. அதுக்கு பதிலாக சொல்லி வரும்போது இதுவும் வருது. ஸ்லோகம். யதோர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி. ஓஷதயः சம்பவந்தி சேரும்போது ஓஷதயः சம்பவந்தி அப்படின்னு தமிழ்ல ஒற்றுமிகள்னு சொல்றது மாதிரியான ஒரு விஷயம் அது நடக்கும். ஓஷதயः சம்பவந்தி. சாந்தி சாந்தி சொல்லும்போது கூட இப்படிதான், சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமத சொன்னாலும் அதே மாதிரிதான், சாந்தி சாந்தி சாந்தி. அந்த இஷு ஒற்றுமிகள் மாதிரி வரும். ஒற்றுமிகள் இல்லை, ஆனால் அது மாதிரி ஒரு அமைப்பு அதில் உண்டு. அடுத்தது, யதா சதः புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம் யதோர்ணதாபிஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம் யதோர்ணநாபிஹி ஸ்ருஜ. இந்த இடத்துலையும் கூட நாபிஸ்ருஜதே அப்படின்னு சொல்ல இடம் உண்டு. யதோர்ணநாபிஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். யதா எப்படி, ஊர்ண நாபிகி. நாபின தொப்புள், தொப்புளால ஊந்து போறது. பொதுவா இந்த இடத்துல அது செலந்திக்கான பேரு. செலந்தியில பல வகை இருக்கு. இதுல எந்த வகை செலந்திங்கிறதுலையும், அதாவது ஒரு வகை செலந்தி வந்து வலை பின்னும், வட்ட வட்ட வட்டமா வலை பின்னும், அதுல உட்கார்ந்துருக்கும். வலையில எங்கேயாவது ஏதாவது தட்டுப்படும் போது போய் அதை பிடிக்கும். இன்னொரு வகை செலந்தி உண்டு, அது என்ன பண்ணும்னா கூரையில இருந்து அப்படியே கீழே பார்த்து வரும். நீங்க அதை தொட்டிங்கன்னா அது கிடுக்கிட்டு மேலே போயிடும். இந்த ரெண்டாவது வகை நான் சொன்ன செலந்தியில பல வகை இருக்கலாம். இந்த ரெண்டாவது வகை செலந்தி இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கும். சிருஜத்தே அப்படின்னா படைக்குது, வெளிப்படுத்துது. கிருண்ணத்தே அழிக்குது, மீண்டும் எடுத்துக்கிடுது. இந்த வலை பின்ற சிலந்தி மீண்டும் எடுக்காது. அதனாலதான் இந்த ரெண்டாவது சிலந்தி பொருத்தமா இருக்குன்னு சொன்னேன். அது நூலை வெளியே விடுது, திருப்பி எடுத்துக்குது. சுஜதே வெளிப்படுத்துது, கிருண்ணத்தே உள்ள இழுத்துக்குது. சுஜதே படைக்குது, கிருண்ணத்தே அழிக்குது. யதா ச அப்படின்னா மேலும், யதா எப்படி, பிருத்திவியாம். பிருத்திவி அப்படின்னா பூமி, பிருத்திவியாம் பூமியில, ஓஷதயக, ஓஷதி அப்படின்னா தாவரங்கள், தாவரம், ஓஷதயக தாவரங்கள், சம்பவந்தி உருவாகின்றனவோ. யதா எப்படி, சதக புருஷாத் உயிருள்ள மனுஷன்கிட்ட, கேசலோமானி. கேசம் அப்படின்னா முடி, லோமம் அப்படின்னா மயில். இந்த லோமம், இந்த ரலயோகோ அபேதக அப்படின்னு ஒரு இருக்கு. அதாவது நம்ம பாஷையை பயன்படுத்தும் போது சில சொற்களை கொஞ்சம் மாத்தி மாத்தி பயன்படுத்துவோம். இப்போ கேரளா, கன்னியாகுமரி மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா
மரக்கரிய மலக்கரிம்பாங்க. ராவுக்கு பதிலாக லா போடுவாங்க. இத மாதிரி இந்தியா முழுக்க சில இடங்கள்ல சில வார்த்தைகள் இப்படி இருக்கு. சுவர், சுவல். சுவல் தான் சரியான சொல்லணும். சுவர் அப்படிங்கிறது இலக்கண போலினும் இலக்கணத்துல சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த இடத்துலயும் ரோமானி, லோமானி ரெண்டும் ஒரே அர்த்தமான, ரோமம் லோமம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். இங்க வந்து லோமானின்னு பயன்படுத்தி இருக்கு, பன்மையில பயன்படுத்தி இருக்கு. கேசலோமானி, முடியும் மயிர்களும். மனுஷன் இருந்து முடி மயிர் எல்லாம் வருது. பொதுவா தலையில இருந்தா அதுக்கு முடி அப்படிங்கிறது, பிற இடங்கள்ல இருந்தா அதுக்கு மயிர் அப்படிங்கிறது. தலையை விட கீழே இருக்கிறதுனால மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டா என்னமோ நிறைய பேர் மயிருங்கிறத கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாம் கூட பயன்படுத்துறவங்க இருக்காங்க. மற்றபடி அது கெட்ட வார்த்தை ஒன்றும் கிடையாது, நல்ல வார்த்தை தான். தலையில முடி சூடுவதில் நம்ம சொல்லுவோம், தலையில வச்சா அதுக்கு முடி சூடுதல். கிரீடத்தை தலையில வைக்கிறதுக்கு அப்படி தமிழ்ல ஒரு பழக்கம் இருக்கு, பட்டாபிஷேகம் பண்றத சொல்றதுக்கு. அதனால அவ்வளவுதான் அதுல விஷயமே தவிர வேற அதுல பெரியது கிடையாது. ததா அது மாதிரி, அக்ஷராத் இது வரைக்கும் 3 உதாரணம் சொல்லியாச்சு. யதா ஊர்ணதாபிகி, யதா பிருத்திவியாம், யதா சதக புருஷாத். ததா அக்ஷராத் அது மாதிரி அக்ஷரத்திட்ட இருந்து. க்ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியாதது. அழியாதது என்னது? பரம்பொருள். நான் சொன்னேன், உடம்பு இப்ப இருக்கும் பிறகு இல்லாம இருக்கும், மாலை இப்ப இருக்கும் பிறகு இல்லாம இருக்கும், மோதிரம் இப்ப இருக்கும் பிறகு இல்லாம இருக்கும், சட்டை இப்ப இருக்கும் பிறகு இல்லாம இருக்கும், சேலை இப்ப இருக்கும் பிறகு இல்லாம இருக்கும், பானை இப்ப இருக்கும் பிறகு இல்லாம இருக்கும். எப்பவும் இருக்கிறது களிமண், எப்பவும் இருக்கிறது நகை, எப்பவும் இருக்கிறது தங்கம், எப்பவும் இருக்கிறது பருத்தி. அது மாதிரி எப்பவும் இருக்கிறவர், அழியாம இருக்கிறவர், 3 காலத்திலையும் இருக்கிறவர், சத்தியமான பொருள். அதை சொல்றதுக்கு அக்ஷரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. இந்த இடத்துல கடவுள், இறைவன், பிரம்மம் அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் இதுக்கு பொருந்தக்கூடியதுதான். சிஜதே கிருண்ணதேச்ச, கடவுள் படைக்கிறார், திருப்பி தனக்குள்ளேயே எடுத்துக்கிறார். எப்ப படைத்தல் அழித்தல் ரெண்டும் சேர்த்து பயன்படுத்தப்படுதோ, படைத்தல் மட்டும்னு சொன்னா நிமித்த காரணம் அப்பா, படைத்தல் அழித்தல் ரெண்டும் சொல்லி இருக்குதோ அப்ப அது உபாதான காரணமும் சேர்த்து கடவுள் படைக்கிறார், அழிக்கிறார். ரெண்டுக்கு நடுவுல காக்கிறது, அப்ப அதுவும் அவர் தான் பண்றாருன்னு சொல்லாமலே விளங்கிருங்கனால சொல்லாம விட்டாங்க. யதா ஓஷதயக சம்பவந்தி, பூமியில இருந்து தாவரங்கள் வருது, அது மாதிரி கடவுள்கிட்ட இருந்துதான் விஸ்வம்னு இந்த உலகம். சம்பவத்தின் இக, இங்க விஸ்வம் உலகமானது, சம்பவதி பிறக்கிறது, தோன்றுகிறது. பூமியில இருந்து தாவரங்கள் தோன்றது மாதிரி, மனுஷங்கிட்ட இருந்து முடி மயிரெல்லாம் தோன்றது மாதிரி, கடவுள்கிட்ட இருந்து, அழியாத கடவுள்கிட்ட இருந்து இந்த அழியக்கூடிய சத்தியமான கடவுள்கிட்ட இருந்து மித்யாவான இந்த உலகம் தோன்றுது. உலகம்ங்கிறது போது பஞ்சபூதங்கள், உயிர்கள் எல்லாமே அதுக்குள்ள, நம்முடைய சரீரம் இதெல்லாமே அடக்கம். அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். பொதுவாக இவ்வளவுனால முக்கியமான விஷயம், பரீட்சைக்கு நீங்க எவ்வளவு யோசிச்சா போதும். அதனால சில புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஆழமான விஷயங்கள் அதுல இருக்கு. பொதுவா நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, நாம பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு நாம கடவுள் வந்து அறிவு வடிவம், சைத்தன்ய ஸ்வரூபம், உலகம் வந்து அறிவில்லாதது, அறிவுள்ள ஆள்கிட்ட இருந்து அறிவில்லாதது வர முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவார்ந்த ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது தப்பொன்னும் இல்லை, நமக்கு சந்தேகம் தீர வரையும் கேள்வி கேட்க வேண்டியதான். ஆனா வர முடியுமான்னு கேட்டு அதுக்கு விட தேடுனா அது கேள்வி. வர முடியாதுன்னு முடிவு பண்ணி சொன்னா அது முட்டாள்தனம். இது வந்து நம்ம நாட்டிலேயே வேற சித்தாந்தங்களை சேர்ந்தவங்க, முக்கியமா சாங்கியம், வேதாந்தம் மட்டும்தான் சேத்தன காரணவாதம், அறிவுல இருந்து அறிவில்லாத பொருட்கள் வந்ததுன்னு சொல்றவங்க. அறிவில்லாததுல இருந்து அறிவில்லாததெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு மற்றவங்களுடைய கட்சி, நியாயம், வைசேஷியம், சாங்கியம், யோகம், உயர்நிலை சட் தர்சனத்துல வரக்கூடிய அவங்களுக்கெல்லாம் இது கருத்து. அதனால அவங்க நம்ம கிட்ட எதிர்கேள்வி கேட்கறாங்க, கேட்கறதுக்கு நாம பதில் சொல்றோம். அதுக்கு இது ஒரு முக்கியமான மந்திரம், அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம பயன்படக்கூடியது. இந்த மந்திரம் தெளிவாக சொல்லுது,
உயிருள்ள சிலந்தியிலிருந்து உயிரில்லாத வலை வருது. உயிர் இல்லாத பூமியிலிருந்து உயிருள்ள தாவரங்கள் வருது. உயிருள்ள மனுஷன்ல இருந்து உயிர் இல்லாத முடி மயிரெல்லாம் வருது. அப்போ உயிருள்ளதிலிருந்து உயிர் இல்லாதது வரணும், உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளது வரணும், வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உயிர் உள்ளதிலிருந்து உயிர் உள்ளது மட்டும்தான் வரணும், உயிர் இல்லாதது உயிர் இல்லாதது மட்டும்தான் வரணும் அப்படின்னு லாஜிக் பேசும். ஆனா நடைமுறை உண்மை சத்தியம் அப்படி இல்லை. அதனால்தான் நாம இந்து மதத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 விஷயங்களை பயன்படுத்துறோம். 1 ஸ்ருதி, சாஸ்திரம் என்ன சொல்லுது. 2வது யுக்தி, அறிவுக்கு ஒத்து வருதா. 3வது அனுபவம். லாஜிக்கு ஒத்து வராம இருக்கலாம், ஆனா அனுபவத்துல அது நமக்கு தெரியலாம். இப்போ உயிர் இல்லாததிலிருந்து உயிர் இல்லாததான் வர முடியும், இது நம்முடைய லாஜிக்கா இருந்தால், உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளது வர முடியுங்கிறது அனுபவம். உயிர் உள்ளதிலிருந்து உயிர் உள்ளதுதான் வர முடியும் அப்படிங்கிறது நம்முடைய லாஜிக்கா இருந்தால், உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாததும் வர முடியுங்கிறது அனுபவம். கேரளாவில் நாம கருத்த யானையை பார்க்குறோம், தமிழ்நாட்டில் கருத்த யானையை பார்க்குறோம், இந்தியாவில் கருத்த யானையை பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் உள்ள யானை எல்லாம் கருப்பு அப்படின்னு நான் முடிவு பண்ணா ஆப்பிரிக்காவில் யானை வெள்ளையாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே யானைக்கு 2 கொம்பு, அதனால உலகம் முழுக்க யானைக்கு 2 கொம்பு தான் முடிவு பண்ணா ஆப்பிரிக்காவில் யானைக்கு 4 கொம்பும் இருக்கலாம். அப்போ இந்த லாஜிக் எப்பவுமே நம்மளை காலா வாரும். அதனால நாம அதுலயும் ஒரு கிடுக்கிப்பிடி வச்சிருக்கிறோம். சாஸ்திரம் சொல்லணும், லாஜிக்கு ஒத்து வரணும், அனுபவத்துக்கும் ஒத்து வரணும். பனமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு சொன்னா, அதாவது காட் இஸ் ஃபார்ம்லெஸ், ஹீ இஸ் இன் ஹெவன் அப்படின்னு அவங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க சாஸ்திரம் பெருசு, அவங்க சாஸ்திரம் அப்படி சொல்லுது. இப்ப நாம பார்க்கிறோம், கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவன் சொர்க்கத்துல இருக்கிறான் அப்படின்னா உருவம் இல்லாத ஆளா ஆம்பளைன்னு எப்படி கண்டுபிடிச்சான்? இது இல்லாஜிக், யுக்திக்கு பொருந்தாது. அதனால அது சாஸ்திரத்துக்கே ஆகாது அப்படின்னு நம்ம கழிச்சு கட்டிடுவோம். அப்போ சாஸ்திரம் சொன்னா மட்டும் போராது. இப்ப நிறைய பேர் அதை பிடிச்சா தூங்கிட்டு இருக்காங்க. எங்க புக்ல சொல்லி இருக்கு, எங்க புக்ல சொல்லி இருக்கு. உங்க புக்ல சொல்லி இருந்தா போதாதையா, அது கொஞ்சம் அறிவுக்கும் பொருத்தமா இருக்கணும். அது யுக்தி. ஸ்ருதி யுக்தி, ஸ்ருதிக்கு யுக்திக்கு ரெண்டுக்கும் சரியா இருந்தது, அனுபவத்துல சரியா வரலன்னா அப்போ அதை ஏத்துக்கிட முடியாது. 3க்கும் பொருத்தினா கிடிக்கிப்பிடின்னு சொன்னேன், 3க்கும் பொருத்தி வந்தால்தான் அந்த விஷயத்தை நாம உண்மை எடுத்துக்கொள்ளக்கூடியது நம்ம எடுத்துக்குவோம். இதுவும் இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு. ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு சமயம் இந்து சமயம். அதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த விஷயங்களை சொல்ல முயற்சி பண்றேன். நமக்கு பாட புத்தகங்கள் தொடக்கத்திலிருந்து ஒரே வரியில அதை போட்டிருப்பாங்க, இந்து மதம் தலை சிறந்தது. எப்படி தலை சிறந்ததுங்கிறது இப்படி பல கருத்துக்களாக தான் சொல்ல புரிய வைக்க முடியும். அப்ப அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நியதி உலகத்துல கிடையாது. அதனால கடவுள்கிட்ட இருந்து, அறிவு காரணத்துல இருந்து அறிவில்லாத உலகம் வந்தது அப்படின்னு நாம சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு மற்ற யாருக்கும் உரிமை கிடையாது. சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு, பெரியவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அனுபவத்துல அப்படி இருக்க முடியும் நம்ம பார்க்கிறோம். அதனால அதுதான் சரி, கடவுள்கிட்ட இருந்து உலகம் வர முடியும். சரி, இப்ப இதெல்லாம் கூட சில பேருக்கு ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும். நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லேன். கம்ப்யூட்டர்னு ஒண்ணு இருக்கு, அல்லது நம்ம மொபைல் போன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அடிப்படையில கணினி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இயங்குது. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இதனுடைய டெக்னாலஜி என்ன? 2 அடிமான முறை. அந்த 2 அடிமானம் என்னது? 1 0ன்னு நமக்கு புரியறதுக்கு வேண்டி சொல்லுவாங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஆன் ஆஃப், பவர் இருக்கா பவர் இல்லையா அப்படிங்கிறது. அதாவது வெளிச்சமா நிழலா. இந்த இடத்துல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், பவர் இருக்கணும்,
அது வெளிப்படாம இருக்கலாம். பவர் தான் சத்தியம், வெளிப்படாம இருக்கிறது மித்யா. வெளிச்சம் தான் சத்தியம், நிழல் மித்யா. இதே மாதிரி ஒரு தத்துவம் தான் கம்ப்யூட்டர்ல இருக்கு. சத்தியம் மித்யா ரெண்டினுடைய மிக்சர்ல ரெண்டே விஷயம்தான், அதை பல்வேறு விதமான பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல போட்டு பலவிதமான கலவைகளா பண்ணி கம்ப்யூட்டர் நம்ம மூளையை விட பிரமாதமா நிறைய காரியங்களை பண்ணுது. நம்ம மூளை வேற நல்ல மூளைகள்லாம் இருக்கு, அவங்க கம்ப்யூட்டரோட பிரமாதம் பண்றாங்க இருக்கும். நான் நம்ம மூளையை வச்சு சொல்றேன், நம்ம மூளையை விட கம்ப்யூட்டர் பிரமாதமா வேலைகள் செய்யுது. ஆனா அதுக்கு அடிப்படையில ரெண்டே விஷயம்தான் வெளிப்படுவது, வெளிப்படாம இருக்கிறது. அறிவு, ஜடம், இது ரெண்டும் தான். அறிவு இல்லாம இருந்தா ஜடம். இந்த இடத்துல நீங்க லாஜிக்கலா புத்திசாலித்தனமா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஜடத்துல இருந்து அறிவு வர முடியாது. அறிவு வெளிப்படாம இருக்க முடியும். மின்சாரம் லைவா இல்லாம இருக்கலாம், கரண்ட் ஓடாம இருக்கலாம், எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், ஆனா கரண்ட் இல்லாம இருக்கலாம். அப்போ சத்தியம் அதை அடிப்படையா வச்சுதான் மித்தியா இருக்க முடியும். வெளிச்சம் அதை அடிப்படையா வச்சுதான் நிழல் இருக்க முடியும். இந்த அடிப்படையில கடவுள், அத சேதனம், அறிவு, அது வெளிப்படாம அல்லது குறைவா வெளிப்படுற இடம் தான் ஜடம்னு நம்ம சொல்றோம். அந்த பொருள் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்த முடியாம இருக்கு, அல்லது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மால முடியல. இப்போ சொல்றோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி சத்தத்தை நம்ம காது கேட்க முடியும், குறிப்பிட்ட வேவ் லெங்த் ஒளியை தான் நம்ம கண்ணு பார்க்க முடியும். ஆனா பூனைக்கு ராத்திரி கூட கண்ணு தெரியும் சொல்றாங்க, ஆந்தைக்கு ராத்திரி கூட கண்ணு தெரியும். ஏன்னா அதனுடைய கண்ணுடைய அமைப்பு வேற, நம்ம கண் அமைப்பு வேற. அதனால குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால நமக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் ஜடமா இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனா ஒண்ணு லேச இந்த தொட்டு காட்டுறேன், இந்த உலகத்துல கடவுளுடைய வரம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியும்னா அது ஜடங்கள் இருக்கிறது தான், உயிரில்லாத பொருட்கள் இருக்கிறது தான், அறிவில்லாத பொருட்கள் இருக்கிறது தான் உலகத்துல கடவுளுடைய பெரிய வரம். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், இந்த சேருக்கு மட்டும் அறிவு இருந்தது, மனசு இருந்ததுன்னா அது சொல்லும், ஏண்டா எரும மாடு, இந்த கணக்க கொஞ்ச நேரமாட்டா உட்கார்ந்து இருக்க, கொஞ்சம் எழுப்பி போ, எவ்வளவு நேரத்தை தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும். அல்லது அது அதுக்கு பாட்டுக்கு எழுப்பி ஓடிடும். நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், போட்டுக்கிட்டு கவலை இல்லாம இருக்கிறோம், இல்லைன்னா திரௌபதிய மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும், அது அதுக்கு பாட்டுக்கு ஓடிடக்கூடாத, போட்ட இடத்துல கிடக்கும், வச்ச இடத்துல இருக்கும். இது ஒரு பெரிய வரம் நமக்கு. ஜடங்கள் நமக்கு பெரிய வரம். சாப்பாட்டு பிளேட்டுக்கு முன்னாடி சாப்பாடை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம், நண்பர் வரட்டும்னா இல்ல டிவியை பார்த்துக்கிட்டு ஆன்னு உட்கார்ந்துருக்கோம், வாய்க்குள்ள ஈ போறதெல்லாம் தெரியாம. பிளேட்டு பார்த்தது, அதுக்கு பசிச்சது, சாப்பாடை தின்னுட்டுது. இப்படி எல்லாம் உலகத்துல நடக்கிறது இல்ல. இப்படி ஒவ்வொன்றும் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும் ஜடம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வரம் அப்படின்னு. ஆபீஸுக்கு போயிட்டு வரீங்க, வீடு விட்ட இடத்துல இருக்கு, வண்டியை விட்டுக்கிட்டு போறீங்க, திருப்பி வந்தா வண்டி விட்ட இடத்துல இருக்கு. அதுக்கு உயிர் இல்ல, அது ஜடமா இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம் இந்த உலகத்துல அப்படிங்கிறது இப்படி யோசிச்சு பார்த்தா தெரியும். கடவுள் உடைய படைப்புங்கிறது பெரிய மகிமை. அழகா ஒருத்தர் சொன்னாரு, நம்மள என்ன நினைக்கிறோம், ரோசா அழகா இருக்கு, மலைகள் அழகா இருக்கு, கடல் அழகா இருக்கு, இயற்கை அழகா இருக்கு, சில பேருக்கு ஆட்களும் அழகா இருக்காங்க. சரி, இது இவ்வளவு அழகானதெல்லாம் படைச்சவன் எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னு அந்த ஆள் கேட்கிறார். அதனால அந்த படைச்சவனை, அவனுடைய அழகை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். தொடர்ந்து இந்த மந்திரத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த மந்திரத்தினுடைய விசேஷம் அப்படிங்கிறது, கடவுள் அறிவு பொருள்ல இருந்து அறிவில்லாதது வந்தது அப்படிங்கிறத உதாரணம் வந்து எதையும் நிரூபிக்கிறது கிடையாது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது தான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் என்ன உதாரணம் வேணும் கொடுக்கலாம்.
கடவுள்கிட்ட இருந்து அறிவு பொருள்ல இருந்து இந்த உலகம் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த உபனிஷத்து இந்த மந்திரத்தை, இந்த உதாரணத்தை சொல்லுது. புரியறதுக்கு உதவுறதுக்கு இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. தொடர்ந்து நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை.